வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ஜெனி ஜீவராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குற்றப்பிரேரணைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கொழும்பில் ஆர்ப்பாட்டம். அவிசாவளை நீதிமன்ற விளக்கமறியலில் இருந்து 10 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்தும் மழை. சிறிய கிளர்ச்சியாளர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 48 ஈரானிய பணைய கைதிகள் விடுதலை. இனி விரிவான செய்திகள். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்க மீதான குற்றப்பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் கொழும்பில் இன்று 2 ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சட்டத்தரணிகள் ஒன்றியம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. நாம் எவ்வேளையிலும் சட்டத்தை மதிக்கும் ஒரு நாடு. சபாநாயகர் உள்ளிட்ட நாம் அனைவரும் அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளோம். முதல் தடவையாக அரசியல் பொருள் கோடல் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை ஒரு சதத்துக்கேனும் கவனத்தில் கொள்ளவில்லை. இந்த நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் நடவடிக்கையை இன்று ஆரம்பித்துள்ளனர். இதேவேளை குற்றப்பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்து மற்றொரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. சுய கைத்தொழிலாளர்கள் சங்கம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அரசாங்கம் சட்டவாக்கத்தை மேற்கொள்கின்றது. இன்று நீதிமன்றம், பாராளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் ஆகியவற்றுக்கிடையில் ஏற்பட்டுள்ள முருகல் நிலைக்கு ஒரே தீர்வு என்ன? ஷிராணி பண்டாரநாயக்க குற்றவாளி என்றால் தயவு செய்து அவர் வெளியேறி நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்றே நாம் கூறுகின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா. මේ NSB එකේ එක ගනුදෙනුවන් නිසා අපි පිළිගන්නවා. NSBயின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நானே முதலில் பேசினேன் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். அது குறித்து ஆராயுமாறு கூறினேன். எங்கேயும் தவறு இழைக்கப்பட்டிருக்குமானால் அது குறித்து விசாரணை செய்து சட்ட ரீதியாக செயற்படுமாறு கூறினோம். அதையே அன்றும் கூறினோம், இன்றும் கூறுகின்றோம், நாளையும் கூறுவோம். அதனால் நாம் அச்சப்பட தேவையில்லை. எனினும் அதனை பயன்படுத்தி உயர் நீதிமன்ற நீதியரசருக்கு எதிராக குற்றப்பிரேரணை ஒன்றை கொண்டு வருமாறு நாம் கூறவில்லை. ஊடகங்களில் என்ன கூறப்பட்டாலும் அவ்வாறு எதனையும் நான் கூறவில்லை என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன். ஒரு NSB கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் நான் பேசினேன். இருப்பினும் நான் ஊழியர் சேமலாப நிதியத்தின் 3000 கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் பேசியுள்ளேன். அந்த 3000 கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலேனும் அரசாங்கம் இதுவரை எந்தவித விடயங்களையும் முன்வைக்கவில்லை. EPF එකේ ගනුදෙනු 3000ක් මම කිව්වා NSB එකේ ගනුදෙනුව tip of the iceberg. මේ ගනුදෙනු 3000ට ආණ්ඩුව අද වෙනකන් එක ගනුදෙනුවක් සම්බන්ධයෙන්වත් කරුණු ඉදිරිපත් කරලා නැහැ. அபிவிருத்தி நடவடிக்கைகளை முடக்குவதற்கு எவருக்கும் இடமளிப்பதில்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேல்மாகாண சபை உறுப்பினர் மேஜர் பிரதீப் உடுகொட தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர். எவரேனும் ஒருவர் சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டுள்ளாராயின் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் உரிமையுள்ளது. இந்த நாட்டுக்காக 30,000 ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்துள்ளனர். எனவே அவ்வாறு பெற்ற சுதந்திரத்தை மறுபுறம் திருப்புவதற்கு இடமளிக்க முடியாது. அபிவிருத்தி நடவடிக்கைகளை முடக்குவதற்கும் எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்க முடியாது. அதற்கு எதிராக செயற்படுவோம் என்பதனை தெளிவாக கூறுகின்றோம். විරුද්ධව නැගී සිටිනවායි කියන එක අපි පැහැදිලිවම ප්‍රකාශ කරන බවට මේ වෙලාවේ මා මතක් කර දෙනවා. එදා ඒ ත්‍ස්තවාදීන් සමග එකතු වෙලා අපිට මේ அன்று எமக்கு யுத்தம் செய்ய இடமளிக்கவில்லை. சர்வதேச சக்திகளோடு இணைந்து அல்லது அரசு சார்பற்ற அமைப்புகளோடு இணைந்து தேசப்பற்றுள்ளது என்று கூறிக்கொண்டு யுத்தத்தை முன்னெடுக்க சந்தர்ப்பம் வழங்கவில்லை. அவர்கள் இந்த நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்தவும் அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் இடமளிக்கவில்லை. ඔවුන් කිසි කෙනෙක් අපිට ඉඩ දෙන්නේ නැහැ.
பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணைக்கு ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்குள்ள எமது அலுவலக செய்தியாளர் இரா கோகுல்நாத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை இன்றும் நாளையும் பாராளுமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இன்றைய தினம் எதிர்ப்பு பேரணி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த எதிர்ப்பு பேரணி கொழும்பு புதுக்கடையிலே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்து திட்டம் சுற்றுவட்டம் வரை சென்று அதற்கு பின்னர் அங்கே நடைபெற்ற ஒரு கூட்டத்தின் பின்னர் அங்கு இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் உள்ளிட்ட குழாத்தினர் இப்போது கொழும்பு புதுக்கடை உயர்நீதிமன்ற வளாகத்தை நோக்கி பேரணியாக சென்று கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த எதிர்ப்பு பேரணியிலே சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் தொழிற்சங்கங்களினுடைய பிரதிநிதிகள், ஏனைய இடதுசாரி கட்சிகளுடைய பிரதிநிதிகள், சில எதிர்கட்சியினுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமன்றி பெருந்திரளான சட்டத்தரணிகளும் கூட இந்த எதிர்ப்பு பேரணியிலே கலந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் அனைவருமே ஒருமித்த குரலில் ஏகமனதாக பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இந்த எதிர்ப்பு பேரணியில் ஈடுபட்டிருந்த காட்சியை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அவிசாவளை நீதிமன்ற விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 கைதிகள் தப்பிச் சென்றுள்ளனர். சிறைச்சாலை உத்தியோகத்தர்களை தாக்கிவிட்டு இந்த கைதிகள் தப்பியோடியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இன்று காலை 6:30 அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தப்பிச் சென்ற இந்த கைதிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. அத்துடன் மாலை வேளையில் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதுடன் சில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் இன்று காலை முதல் காற்றுடன் மழை பெய்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதனால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதேவேளை நேற்று முன்தினமும் வானிலை சீரானதை அடுத்து வெள்ளம் வடிந்தோடிய வீதிகளில் மீண்டும் வெள்ள நீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சில தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஆலையடிவம்பு, திருக்கோயில், அக்கரைப்பற்று, அட்டாளச்சேனை, அண்ணாமலை, கலமுனை, சாய்ந்தமருத்து போன்ற பிரதேசங்களில் உள்ள சில தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நிந்தவூர் ஸ்கார் கிராமத்தில் சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை நேற்று முன்தினம் நிந்தவூர் பெரிய பாலத்து ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது நீரில் அடித்துச் செல்லப்பட்ட அல்மினா வித்தியாலயத்தின் ஆசிரியர் ஒருவரின் சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதுடன் கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 79.9 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கிடைத்துள்ளது. சீரற்ற வானிலையினால் செங்கலடி, வவுனதீவு, மட்டக்களப்பு நகரம், காத்தாங்குடி உள்ளிட்ட 10 பிரதேச செயலாளர் பிரிவுகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக சுமார் 6500 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்திலும் இன்று காலை முதல் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக அங்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கந்தலாய் குளத்தின் 10 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் அப்பகுதியை அண்மித்த பகுதியில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மலையகத்திலும் பல பகுதிகளில் சீரற்ற வானிலை தொடர்வதுடன் சில பகுதிகளில் பனிமூட்டம் நிலவுகின்றது. கடந்த சில தினங்களாக நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மெதிரிகிரிய கிரிமெரிய பகுதியில் 300 ஏக்கர் வயல் நிலங்கள் தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. காவடுள்ள நீர்த்தக்கத்தின் 12 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். அத்துடன் மின்னேரியா நீர்த்தக்கத்தின் 7 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன.
அம்லாங்குடியில் காரொன்றில் மோதுண்டு வெளிநாட்டு பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த வெளிநாட்டவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சடலம் பெலப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் உக்ரைன் நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தை அடுத்து தப்பிச் சென்ற காரின் சாரதி களுத்துறையில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹக்மென கம்மித்துவத்தை ராதாவில பகுதியில் கிணற்றில் வீழ்ந்து பிள்ளை ஒன்று உயிரிழந்துள்ளது. 4 வயது நிரம்பிய இந்த பிள்ளை நேற்று மாலை வீட்டிற்கு பின்புறமாக உள்ள கிணற்றில் வீழ்ந்து மரணமானதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த சம்பவம் குறித்து ஹக்மென போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது மணித்தியாளர் செய்திகளை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.